ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உமன்ஸ் பிரீமியர் லீக்கோட ப்ளே ஆஃப் மேட்சஸ். ஸோ 2 மேட்ச் தான். இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டெல்லி கூட ஆடுவாங்க. தோற்று போகிற டீம் அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு, அவங்களுக்கு ஜெயிக்கிற டீம் ஃபைனல் போவாங்க. குஜராத்துக்கும் மும்பைக்கும் இதுவரையும் நடந்திருக்க ஓவரால் WPLோட எல்லா சீசன் மேட்சஸ்லையுமே ஒரு மேட்ச் கூட குஜராத் வின் பண்ணதே இல்லை. அதான் ரெக்கார்ட் சொல்லுது. ஸோ அது கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டும் இருக்குது. பட் போன மேட்ச் க்ளோஸாக வந்தாங்க, ஆனால் ஜெயிக்க முடியல. இப்போது எம்ஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஒரு 4-5 பிளேயரை மட்டும் நம்பி தான் போகிறாங்க. அந்த 4-5 பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான், மற்றபடி எந்த பிளேயருமே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியல. ஜஸ்ட்டு சும்மா 11ஸில் பிளேயிங் 11 மாதிரி பிளேயிங் 11 ஆள் இருக்கணும், பாலை எடுத்து ஃபீல்டிங்கில் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் அவங்க டீமே போகுது. ஒரு இந்தியன் கேப்டன் அந்த மாதிரி தான் டீமை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் குஜராத் ஆஸ் கார்னரோட டீம் என்ன பண்ணுறாங்கன்னா 11 பிளேயருமே கிட்டத்தட்ட ப்ளே பண்ணுறாங்க. 1-2 பிளேயரை தவிர்த்து. நீங்கள் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஹர்மன்பிரீத் கவுர் பண்ணுறது ஒன்று தான். அவங்களோட மெயின் பவுலர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் போன மேட்ச் யூஸ் பண்ணல. நாட்ஸவருக்கு 1 ஓவரும் அமிலியாக்கிற்கு 2 ஓவரும் அப்படி கொடுத்து மேனேஜ் பண்ணாங்க. பட் அது அசால்ட்டாக RCB வின் பண்ணிடலான்ற கான்செப்ட்னால கொடுத்தாங்களா அப்படின்றது தெரியல. பட் அவங்க ஓவரால் அதை கமெண்ட்ரியில் கூட எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. 16 இதை தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன். 16 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆள் இருக்குது. மீதி 4 ஓவரை தான் அம்ஜத் கரோ இல்லை மற்றவங்களுக்கோ கொடுப்பாங்க. அதுலேயும் அம்ஜத் கர் போன மேட்ச்சில் ஸ்டார்டிங் நல்லா பவுல் பண்ணி அப்போ லாஸ்ட்டில் அடிக்க விட்டாங்க. அதேமாதிரி ஃபஸ்ட் ஓவர்லேயே அவங்க 12 ரன்னுக்கு மேலே கொடுத்துட்டு அவங்கள கட் பண்ணிடுவாங்க. அப்போ மற்றவங்க எல்லாத்துக்குமே சம்ஸ்கிருதி குப்தா, அதுக்கப்புறம் சசோடியா, இவங்களுக்குலாம் ஒரு ஓவர்ஸ் கொடுத்து 4 ஓவர்ஸை முடிப்பாங்க. மீதி 16 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணுவாங்க. இதே இந்த ஆஸ் கார்னர் டீமில் எப்படின்னா, அவங்க கேப்டனாக இருந்தால் கூட 2 ஓவரோ 3 ஓவர் போட்டு முடிப்பாங்க. நல்லா கிளிக்காகிறவங்க எல்லாத்துக்குமே ஓவர்ஸ் கொடுப்பாங்க. அதேமாதிரி அவங்க பேட்டிங் ஆர்டரும் கீழே வரையே இருக்கும். ஸோ எம்ஐ கிட்ட ஒரு அசால்ட்டு இருக்குது. பட் ஸ்ட்ராங்கான டீம் அதுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் கொஞ்சம் கேஷுவலாக இருக்காங்க, அசால்ட்டாக இருக்காங்க. அதுவே அவங்க தோற்றுட்டு குஜராத் ஃபைனல் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன வேணால் இந்த மேட்ச்சில் நடக்கும். கண்டிப்பாக ஒன் சைடாக மேட்ச் போகாது. இதுவரையே ரெக்கார்டு என்ன சொன்னாலும் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த கான்செப்ட்லேயும் ஒரு டீமை போடுங்க. 13th மார்ச் 7:30 PM பிரபோனில் தான் நடக்குது இந்த மேட்ச்சு. ஸோ பிரபோனில் அவங்க தோற்றதே இல்லை, எம்ஐ தோற்றதே இல்லை அப்படின்னு ரெக்கார்டு இருந்துச்சு. போன மேட்ச் என்ன நடந்துச்சுன்றதையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த குஜராத்துக்கு எதிராக ஹெட்வேட்டில் ஜெயிச்சு தோற்றதே கிடையாது, வின் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது. ஸோ கிரிக்கெட்டில் எப்போ வேணால் எது வேணால் மாறும். அதையும் புரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட் போடுங்க. கண்ணை மூடிட்டு எம்ஐ தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு டீம் செட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஈக்குவலாகவும் ஒரு சில டீம்ஸை எம்ஐ ஃபேவராகவும் ஒரு சில டீம்ஸ் குஜராத் ஃபேவராகவும் கிராண்ட் லீக்கில் செட் பண்ணுங்கள். இது நான் ஏன் முன்னாடியே சொல்கிறேன்னா, இந்த எம்ஐ குஜராத்துன்னு வந்தாலே எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூமே எம்ஐ ஈஸியாக ஜெயிப்பாங்கன்ற கான்செப்ட் போகும். ஸோ அதுக்காண்டி தான் கொஞ்சம் கிளாரிட்டிக்காண்டி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹெட்ல 5-0 போன மேட்ச்சும் எம்ஐயும் குஜராத் ஆடினாங்க. அப்போ 6-0 ஒரு மேட்ச் கூட குஜராத் ஜெயிச்சதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க 6 மேட்ச்சுமே. ஆனால் இது பிளே ஆஃபு, நிறையா ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துவாங்க. அதேமாதிரி இப்போது அவங்க லாஸ் ஆகிருக்காங்க RCB கூட, அதையும் குஜராத் பார்ப்பாங்க. எல்லாமே மூவ் ஆன் ஆகி ப்ரெஷரான ஒரு மேட்சாக இருக்கும். அந்த ஒரு 5-6 பிளேயரை நம்பி தான் எம்ஐ வராங்க. அதையும் நம்ம யோசிக்கணும். ஏன் இதை நான் இந்த சீசனில் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி சீசனில் பூஜா வஸ்டாக்கர்னு ஒரு பிளேயர் இருந்தாங்க. அவங்க இன்ஜுரினால் இந்த சீசன் ஆடலை. அவங்க கிட்டத்தட்ட 3 ஓவர் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங் வந்தாலும் ஆடி கொடுப்பாங்க. சேம் சாய்கா ஈசாக்கை 2 சீசனாக 4 ஓவர்ஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணுவாங்க ஹர்மன்பிரீத். இப்போ அவங்க 2 பேருமே இல்லாதனால ஃபாரின் பிளேயரை டிபெண்ட் பண்ணி தான் இவங்க மொத்தமாகவே மூவ் பண்ணுறாங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். பேட் பால் 11 ஆப்பு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயுமே லிங்க் இருக்கும். 100% TDS GST ரெண்டுமே இல்லை. அதேமாதிரி டிடிஎஸ்ஸு எந்த ரூலுமே கிடையாது. நீங்கள் 50 ரூபாயோ 100 ரூபா உடனே வின் பண்ணி கூட வித்ட்ரா பண்ணி பாருங்கள். மொத்த அமௌண்ட்டுமே உங்கள் பேங்க்குக்கு தான் வரும். ரூல்ஸு அதுக்கப்புறம் போனஸு அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. 100% TDS இல்லாத ஒரு ஆப்பு. நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருக்கேன். புதுசாக வந்த நிறையா நியூ ஆப்ஸ் அது இதுன்னு இருக்குது. எல்லாத்துலேயுமே வேறு மாதிரி ரூல் இருக்கும். அதெல்லாம் நான் எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. ஸோ பேட் பால் 11 ஆப்பு கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களாக இருக்குது. அவங்க டிடிஎஸை 100% கொடுக்குறாங்கன்றதுனால தான் நான் இவ்வளோ தூரம் அழுத்தி உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஆப்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புதுசாக எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸை நான் உங்களுக்கு சொன்னேன்னா அதில் எனக்கு எத்தனையோ மடங்கு லாபம் கிடைக்கும். பட் ஆனால் அதில் எதுவுமே நான் கிளிக் ஆகலை.
முன்னாடி நமக்கு கிடைச்ச ஆப்பை மட்டும்தான் சொல்கிறேன். அதுவும் அவங்க நல்லது கொடுக்குறாங்கன்னா மட்டும்தான் சொல்கிறேன். அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து பார்ப்போம். கடைசியாக நடந்த 2 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு பார்ப்போம். இவங்க இன்பிட்வீன் ஆனது. ஹேலி மேத்யூஸு 3 விக்கெட், ஆம்லியாகிர் 2 விக்கெட்டு, நாட் சிவர் 2 விக்கெட்டு. ஸோ இவங்க 3 பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நாட் சிவர், ஆம்லியாகிர், ஹேலி மேத்யூஸ் 3 பேர். குஜராத்தோட பேட்டிங்கில் ஹேர்லி டியூயல் அப்பையும் நல்லா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கௌதம் இப்போ ஓப்பனிங்கும் வந்தாங்க, அவங்க 20 ரன்னு. அதுக்கப்புறம் 2 விக்கெட் எடுத்துருக்காங்க. பிரியா மிஸ்ரா 2 விக்கெட்டு, தனுஜா கன்வர் 1 விக்கெட். இது வந்து ஒரு மேட்ச்சு, பட் ஈஸியாக எம்ஐ ஜெயித்தாங்க. இன்னொரு மேட்ச்சு ஹர்மன்பிரீத் கௌர் 54, அதுலேயும் நாட் சிவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆம்லியாகிர் 3 விக்கெட்டு, ஹேலி மேத்யூஸ் 3 விக்கெட்டு, இஸ்மாயில் 2 விக்கெட்டு. இதில் ஃபுல் மாலி வந்து சடனாக ஹிட் பண்ணாங்க. ஹேர்லி டியூல் 24, லித்ஃபீல்டு 22, அதுலேயும் பிரியா மிஸ்ரா 1 விக்கெட். ஆஸ்கார்னர் மொத்தமாகவே இந்த 2 மேட்ச் சேர்த்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸே 1 விக்கெட்டு தான். பேட்டிங்லேயும் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பவுலிங்லேயும் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, ஆஸ்கார்னர் எப்பயுமே பெரிய பெரிய மேட்சஸில் கூட அதேமாதிரி பெரிய பெரிய டீம்ஸ் கூட ஆடுறப்ப நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா லீக்ஸ்லையுமே ஆப்போசிட்டில் நிறையா ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய அவங்கள மாதிரியே ஆடக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டீமுக்கு எதிராக ப்ளே பண்ணுறப்ப ஆஸ்கார்னர் ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரே ரீசனு எம்ஐக்கு எதிராகவும் அவங்களால சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். ஆப்போசிட்டில் உங்களுக்கு இருக்க எல்லா வேர்ல்டில் இருக்க பெஸ்ட்டு ஆல்ரவுண்டருமே இருக்காங்க. அதேமாரி அவங்க யார் யாருக்கெல்லாம் அவுட் ஆவாங்களோ அவங்க எல்லாருமே ஆப்போசிட் டீமில் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேலி மேத்யூஸு, அதுக்கப்புறம் நாட் சிவர், ஆம்லியாகிருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இஸ்மாயிலுக்கு அவுட் ஆகிருக்காங்க ஆஸ்கார்னரு. அதேமாரி அவங்க எல்லாருமே பேட்டிங்குமே ஆஸ்கார்னர் ஈஸியாக அடிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து அவங்க மாட்டிற காரணத்தினால தான் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ண முடியல. அதே தான் டாட்டினோ. ஸோ டாட்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற டீம்ஸ் கூட 2 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பாங்க, பேட்டிங் வந்து பயங்கரமாக அடிப்பாங்க. ஆனால் அவங்களால எம்ஐ கூட வந்து ஆட முடியாது. காரணம் ஆம்லியாகிரியோ ஹேலி மேத்யூஸோ எடுத்துகிட்டு வரப்போ அவங்க ஹிட்ரு குவிக்காக அடிக்க போவாங்க, பட் ஆம்லியாகிரோ அப்படி அடிக்க முடியாது. ஸோ நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே ஆம்லியாகிர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஆனால் ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவங்களோட பவுலிங்கில் 2லேருந்து 3 கேட்சை ட்ராப் பண்ணுறாங்க. அந்த கேட்சஸ்லாம் பிடிச்சிருந்தா ஆம்லியாகிர் இந்நேரத்தில் ஒரு 20 விக்கெட்டு கிட்ட வந்து ஓவரால் டோர்னமெண்ட்லேயே எடுத்திருப்பாங்க. அவ்வளோ சிறப்பாக தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணப்போ T20 வேர்ல்டு கப் எப்படி விக்கெட்ஸ் எடுத்தாங்களோ அதே தான். பட் கேட்சிங் போராக இருந்ததுனால தான் ஆம்லியாகிரோட விக்கெட் டேக்கிங்கிறது குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம். ஸோ அப்படியே கிடச்ச பிளேயிங் லோனை தான் உங்களுக்கு செட் பண்ணுறீங்க. அதனால தான் உங்களுக்கு தமிழ்லேயுமே இருக்குது. இதில் பெத்மோனி, அடுத்து பார்த்தோம்னா ஃபுல் மாலி. இதில் ஓப்பனிங் யார் ஆடுவாங்கன்னு இப்போ வரைய குஜராத்துக்கே தெரியாது. போன மேட்ச்சில் கௌதம் ஆட வச்சாங்க, அதுக்கு முன்னாடி தயாலன் ஹேமில் தான் ஆட வச்சாங்க. போன மேட்ச்சில் தயாலன் ஹேமில் தான் கிடையாது, அவங்களுக்கு பதிலாக சிம்ரன் ஷேக் ஆட வச்சாங்க. அப்படி சப்போஸ் அதே ஃபார்முலாவில் போகலான்னு நினச்சாங்கன்னா கேசவி கௌதம் அவங்க வந்து ஓப்பனிங் வருவாங்க பெத்மோனி கூட. மற்றபடி இங்கே உங்களுக்கு ஹேர்லி டூலு, அதுக்கப்புறம் டாட்டின், ஆஸ்கார்னரு, லித்ஃபீல்டு, இந்த இடத்துல தயாலன் ஹேமில் தான், அப்படி இல்லாட்டி சிம்ரன் ஷேக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு தனுஜா கன்வர், ஃபுல் மாலி மாற்றி ஆடிப்பாங்க. அதுக்கப்புறம் மேக்னா சிங்கு, பிரியா மிஸ்ரா. இதுதான் மோஸ்ட்லி இவங்களோட பிளேயிங் லோனாக இருக்கும். இவங்களோட பிளேயிங் லோனில் மறுபடியும் ஒரு டவுட் வருது, ஆம்லியாகிர் தான் ஓப்பனிங் அனுப்பி பார்க்குறாங்க. பட் ஆனால் இங்கே உங்களுக்கு யாசிகா பாட்டியாவே பரவாயில்லன்ற மாதிரி தான் ஆம்லியாகிரோட பேட்டிங் இருக்குது. ரொம்பவுமே புவராக இருக்குது. அவங்களால பேட்டிங்கை ஆட முடியல. அடிக்கிறது எல்லாமே அந்த 30 சர்க்கிள்குள்ளேயே அடித்து அதுலேயே தான் அவுட் ஆகிறாங்க. ஒரு மேட்ச் ரன் அவுட்டு, மீதி 2 மேட்ச்சுமே 30 சர்க்கிள்குள்ளே அடித்து அவுட் ஆனதான். அந்தளவுக்கு பவர் ஹிட்டிங் பண்ண முடியல ஓப்பனிங்கில் வந்து. ஸோ மறுபடியும் யாசிகா பாட்டியா மேலே வந்தால் கூட ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். அவங்க புவராக தான் ஆடுறாங்க, பட் ஆனால் அவங்களோட ஆர்டரை கீழே ஆட வைக்கிறாங்க. ஓப்பனிங்கில் வந்து கிளிக் ஆச்சுன்னா குயிக்காக 4 அடிக்கக்கூடிய பிளேயர் தான், பட் ஃபார்ம் ரொம்ப டவுனாக இருந்ததுனால மாற்றிருக்காங்க. ஹேலி மேத்யூஸ், நாட் சிவரை நம்பி தான் இவங்க பேட்டிங்கே இருக்குது. ஹர்மன்பிரீத் கௌர் ஒரே ஒரு மேட்ச் அடித்தாங்க, அடுத்து மறுபடியும் வந்து அவுட் ஆகிட்டாங்க. அம்ஜத்கர் சிறப்பான ஒரு பிளேயரு, அவங்களுக்கும் லக் இல்லை, அவங்களோட பவுலிங்லேயும் கேச்சஸை ட்ராப் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் வந்து அவங்க ரொட்டேட் பண்ணி ஆடுறேன்னு கொஞ்சம் வந்து சொதப்புறாங்க போன மேட்ச்சில். அடுத்தா வந்து சஜ்ஜனா போன மேட்ச்சில் அடித்தாங்க, பட் எல்லா மேட்ச்சில் அவங்க ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கமிலினி ஜஸ்ட்டு பாலை எடுத்து கீப்பருக்கோ இல்லை பவுலருக்கோ கொடுக்குற வேலை மட்டும்தான் நடக்குது, வேறு எந்த வேலையுமே இல்லை. அடுத்தா வந்து சன்ஸ்கிருதி குப்தா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு ஓவர்ஸ் வந்து கட் ஆகுது. அதனால் பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கமிலினியோட சூப்பராக பேட்டிங்கும் ஆடுறாங்க. முன்னாடியே வந்து சன்ஸ்கிருதி குப்தா வந்தாலும் வரலாம்.
இந்த இடத்துல சாய்கா ஈசாக் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த பிளேயர் பயங்கரமான பருனிக்கா பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் இருக்கக்கூடிய பிளேயர். அவ்வளோவா விக்கெட் எடுக்கவே முடியல, அவங்களால ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ பிளே ஆஃப்ஸ்னு வரதுனால சாய்கா ஈசாக்கை உள்ளே கொண்டு வந்தாலும் வரலாம். இஸ்மாயில் கன்சிஸ்டண்ட்டாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க எப்பயுமே பெரிய மேட்சஸ்லேயும். இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம், வித்மோனி பெரிய டீம்ஸ் கூட வரப்போ பெரிய மேட்சஸில் நல்லா ஆடுவாங்களா அப்படின்னா ஆடுவாங்க. பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு சேசிங்கில் தான் முன்னாடி வந்து எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த WPLல சேசிங் வந்தாலே ப்ரெஷராகி அவுட் ஆகிடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக பேட்டரை விட்டு ஒரு 40 ரன் 50 ரன் வந்து ஆடுறாங்க. சேஃப் பிக் இவங்க தான். பட் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க யாசிகா பாட்டியா ஓப்பனிங் வருவாங்கன்ற மாதிரி தோணுச்சுன்னா அவங்கள ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக வித்மோனி வந்து ஏர்லி அவுட் ஆகுன்ற கான்செப்டில் டீம் போட்டிங்கன்னா, இல்லை 2 விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஹேர்லி டியூல் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங்கு லக்குமே அவங்களுக்கு இருக்குது. ஒரு கேட்சோ இல்லை LBWO ஏதோ ஒன்று மிஸ் ஆகி எப்படியோ தப்பிச்சு ஒரு 30 ரன் ஈஸியாக அடிச்சிடுறாங்க. அதேமாதிரி கேட்சஸ் பிடிக்கவும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். மினிமம் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ன்றதுனால ஒரு 25 ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபேபி லிட்ஃபீல்டு ஸோ ரொம்ப குயிக்காக அடிக்க போய் அவுட் ஆகிறாங்க. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்போயுமே சிறப்பாக இருந்தது இல்லை. பட் சேசிங்கில் ஒரு 25+ ரன்ஸ் வந்து ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி எப்படியோ வந்து ஆட முடியும். ஆஸ் கன்னரு அந்த பிரேக்கை உடைக்கணும். ஸோ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த MI கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியலைன்றதை உடச்சி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா பாயிண்ட் வரும். பட் எப்படினாலும் ஃபேண்டசி பாயிண்ட் 40 பாயிண்ட் எடுத்துருவாங்க. 2 கேட்சு இல்லை மினிமம் 1 விக்கெட்டு பேட்டிங் வந்தால் ஒரு 10 ரன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்ஸ்னு எடுப்பாங்க. சேஃபஸ்ட்டு ஒரு பிக்காக நம்ம பிக் பண்ணிக்கலாம். டாட்டினும் அதே மாதிரி தான் ஓவர்ஸ் போடுவாங்க. எப்படி டாட் பால் கிடைக்கும், தப்பி தவறி ஒரு விக்கெட் கிடைக்கும், பேட்டை விடுவாங்க, அதுலேயும் ஒரு 20 ரன் வந்து கிடைக்கிறக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ சேஃப் ஆப்ஷன்ஸாக இவங்க 2 பேரும் ஓகே. ஹேர்லி டியூல் பெட்ரு. உங்கள் லிட்ஃபீல்டை சேசிங்னா மட்டும் எடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் டவுட் தான். பட் லிட்ஃபீல்ட் கேட்ச் மினிமம் 2 கேட்ச் பிடிக்கிறாங்க. அடுத்தா கேசவி கௌதம். ஸோ கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு வரக்கூடிய ஒரு பிளேயர் இவங்க தான். அடுத்து ஆல்ரவுண்டராக அந்தளவுக்கு வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணுறாங்க. மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறாங்க. பேட்டிங்கும் மேலே அனுப்புறதுனால ஒரு 10 ரன் வரையும் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். தனுஜா கன்வர் சூப்பரான ஒரு பிளேயரு. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாங்க. விக்கெட் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க எல்லா மேட்சுமே. மேக்னாஸ் சிங்கு ஏதாவது ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். பிரியா மிஸ்ரா ஒரு விக்கெட் அதிகபட்சமாக எடுக்கலாம், அதுக்கு மேலே போகிறது கஷ்டம். ஸோ கீ பவுலர்ஸில் இவங்க 2 பேர் தான் கீ, மிகப்பெரிய கீ. இவங்க 2 பேரும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்துடுவாங்க. மீதி இருக்க ஓவர்ஸை இவங்க வீசுவாங்க. இதில் 2 விக்கெட்ஸ் மாதிரி இந்த 2 பவுலருமே எடுக்கலாம், ஃபஸ்ட் ஆர் செகண்டு. கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இதில் உங்களுக்கு தனுஜா கன்வர் பேட்டிங்குமே ஆடுவாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போலாம் அவங்களுக்கு பேட்டிங் கிடைக்குதோ அப்போலாம் ஒரு 11 ரன் 12 ரன் 13 ரன்ன்ற மாதிரி அடித்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன் வந்து நம்ம யோசிக்கலாம். ஓவர்ஸ் கொட்டான்னு பார்க்குறப்ப அந்த 4 பேர் 16 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிறத மேக்னாஸ் சிங்கும் அதுக்கு பிரியா மிஸ்ரா கம்பைன் பண்ணி பவுல் பண்ணலாம். இல்லை டாட்டினுக்கு ஒரு ஓவர்ஸில் ஓவர்ஸ் குறையலாம். கேசவி கௌதம் அதுக்கப்புறம் தனுஜா கன்வர் ஃபுல் ஓவருமே முடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். பாரதி ஃபுல்மாலி சேசிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பேட்டை விடுவாங்க. பட் ஆனால் என்னென்னா இந்த டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ அமிலியா கிர் நல்லா வந்து பவுல் பண்ணி அவங்களுக்கு கேச்சஸ் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா 5 விக்கெட் 7 விக்கெட் கூட வந்து எடுக்கலாம் இவங்க கூட. அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட ஸ்பின்னுக்கு எதிராக இவங்க ஆடக்கூடிய ஒரு பேட்டிங்காக இருக்கும். ஸோ RCB மாதிரிலாம் வந்து அடிக்க முடியாது. என்ன தான் அமிலியா கிர் அடி வாங்குற மாதிரி தெரிஞ்சாலும் அதிகமான விக்கெட்டு எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ மறுபடியும் ஹேலி மேத்யூஸு அமிலியா கிரை ஓப்பனிங் ஆட வைக்கிறாங்கன்னா எப்படியும் பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்துருவாங்க. ஒரு லக்கில் ஒரு பழைய ஃபார்முக்கு திரும்பி ஒரு 35 ஒரு 50 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய ஒரு பாயிண்ட்ஸுக்கு போவாங்க அமிலியா கிர். ஒரு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸாகவும் நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி ஹர்மன்ப்ரீத் கவுர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தான் அவங்க தொடர்ச்சியாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த WPLல கூட அவங்களோட ஃபுல் ரெக்கார்டையுமே எடுத்து பாருங்கள். சேசிங்கில் ஏதாவது ஒரு மேட்ச் வேணால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மட்டும்தான் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. சேசிங் வரப்போ அவ்வளோ ப்ரெஷர் ஆகி பெர்ஃபார்மன்ஸே பண்ணுறது கிடையாது. 20 ரன் 15 ரன் அவ்வளோதான் வந்து அடிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மட்டும்தான் கிளிக்கும் ஆகியிருக்காங்க. அடுத்தா வந்து ஹேலி மேத்யூஸு நாட் சிவர் இவங்க நம்பி தான் போகுது. ட்ராப் பண்ண போகிறது கிடையாது யாருமே. அம்ஜத் கர் ஸோ கரெக்டான ஒரு பிளேயர். ஆனால் கரெக்டான டைமில் அமிலியா கிர் வந்து
ஹர்மன்ப்ரீத் கௌர் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான். பட் அம்ஜத் ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர், ஆனால் அவங்கள சரியாக யூஸ் பண்ண மாட்டுறாங்க. 50-50 ஆப்ஷன்ஸ் தான். சேம் இஸ்மாயில் மினிமம் ஓவர்ஸ் போட்டு விக்கெட் எடுத்துருவாங்க. இதில் டிஃபரன்ஷியல் பிக்குன்னு யாரை பிக் பண்ணுறதுன்றது யாருக்குமே தெரியாது. ஏதாவது ஒரு மேட்ச்சில் யாராவது ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. மற்றபடி அவங்க ஸ்டார் பிளேயர்ஸை நம்பி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீமே இருக்குது. ஸோ குஜராத்துக்கு எதிராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான் அமிலே அக்கீர். பேட்டிங்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கிளிக் ஆச்சு அப்படின்னா இந்த மேட்ச்சில் ஹையஸ்ட்டு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்க வரது கூட சான்ஸ் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் மறுபடியும் ஹேலி மேத்யூஸு நாட் சிவன் தான் போவாங்க. மறுபடியும் பேக் பண்ணுறீங்க, அமிலே அக்கீரை வந்து ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் எல்லாருமே குவாலிட்டி லெக் ஸ்பின் போட்டால் அடிக்க போய் விக்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக தான் இருக்கிறதுனால அந்த ஆங்கிளில் யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேட்ச் க்ளோஸாக போகுமா அப்படின்றது யாருக்குமே தோணாது. ஸோ எம்ஐ ஜெயிக்கும்னு தான் வந்து தோணும். எனக்குமே உள்ளுக்குள்ளே இந்த பிளேயிங்லோனா அப்புறம் இந்த மேட்ச்சை யோசிக்கிறப்ப எம்ஐ தான் ஜெயிப்பாங்க அப்படி தான் தோணும். ஏன்னா டெல்லி அளவுக்கு வந்து ரொம்ப வந்து டஃப் கிடையாது. பட் இருந்தாலும் ரெக்கார்டு அதுக்கப்புறமா இப்போது எம்ஐ வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இல்லை ஒரு வேளை அந்த மேட்ச் வந்து சும்மா ப்ளே பண்ணலாம், இதில் பார்த்துக்கலான்னு ப்ளே பண்ணாங்களான்னு தெரில ஆர்சிபி மேட்ச்சில். பட் கண்டிப்பாக ஓரளவு க்ளோஸாக போகும். அப்படி இல்லாட்டி ஒன் சைடாக எம்ஐ பக்கம் முடியும். குஜராத்துக்கு ஒன் சைடாக மேட்ச் முடிகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸ்மால் லீக்கில் பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் ஹேலி மேத்யூஸ், ஆமிலே அக்கீர், நாட் சிவர், டாட்டின்னு. ஆஸ் கேர்னரோட பர்ஃபார்மன்ஸ் புவராக தான் இருந்திருக்கு எம்ஐ கூட. இதில் டாட்டினோட பர்ஃபார்மன்ஸுமே புவர் தான். கிராண்ட் லீக்ஸில் ஹர்மன்ப்ரீத் கௌர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் மட்டும் கேப்டன் கப் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி பெத் மூனியை ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் மட்டும் கேப்டன் கப் ட்ரை பண்ணுங்கள். கேசவ் கௌதமை ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் கப் ட்ரை பண்ணுங்கள். இந்த டாட்டின் இடத்துல ஆஸ் கேர்னரை வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஜிஎல் ப்ளஸ் எஸ்எல்ல கொஞ்சம் சேஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு கன்சிடர் ஆகும். ட்ரம்ப் கார்டு பிக்ஸில் ஃபுல் மாலி சேசிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி லித்ஃபீல்டு சேசிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அம்ஜத்கர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். யாசிகா பாட்டியாவும் ஒரு டிஃபரன்ஷியல் ட்ரம்ப் கார்டு பிக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால் லீக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான் இவங்களுக்குள்ளே தான் கேப்டன் வருவாங்க. கிராண்ட் லீக்கில் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இப்படி யோசிச்சுக்கோங்க. பிச்சை பொறுத்தவரையும் பயங்கரமான பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. முன்னாடி ஸ்கோர் கார்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டாஸ் ஜெயிக்கிறவங்க ஃபஸ்ட் பேட் பண்ணால் நிறைய ரன்ஸ் அடித்தா தான் ஜெயிக்க முடியும். ஓரளவுக்கு ரன்ஸ் அடித்தா திருப்பி அடிச்சிருவாங்க. அவ்வளோ க்ளோஸாக தான் மேட்ச் போகுது. எனக்கு தெரிஞ்சு டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் வந்து சேசிங் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி எம்ஐ வந்து சேசிங் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு குஜராத் ரொம்ப கம்மியான ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஸோ ஈக்குவலாக போகுன்ற மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். பட் காமனான பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா 70% உங்களுக்கு எம்ஐயும் 30% வந்து குஜராத்தும் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். பட் இவங்களும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நல்ல பவுலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டீமில் இருக்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. எம்ஐயில் மொத்தமே 5-6 பேர் மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதை யோசிச்சு டீம் பண்ணுறதை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம உமன்ஸ் மேட்ச்சில் பெரிய அளவு பார்க்க இது இருக்காது. அடுத்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம கிளியர் கட்டாக ஃபுல் டீட்டெயிலாக எல்லா மேட்சஸ்க்கான வீடியோவுமே நம்ம பார்ப்போம். வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதை டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நானும் உங்களை மாதிரி தான் உமன்ஸ் மேட்ச்சுக்கு உங்களுக்கு கொடுக்குற டீமை தான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பெரிய அளவில் வின் ஃபுல் மார்ஜின். இப்போ ஒரு 40 கான்டெஸ்ட் போடுறோம், இல்லை ஒரு 10 கான்டெஸ்ட் போடுறோம் அப்படின்னா 100% வின் ஆக மாட்டேங்குது. இது வந்து நான் டெய்லி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ ஒரு 15 கான்டெஸ்ட் போட்டால் ஒரு 6-7 கான்டெஸ்ட் மட்டும் தான் ஜெயிக்குது. அதில் நமக்கு ஒரு 10% 30% வரையும் வந்து வின்னிங் கிடைக்கும். அப்படி தான் போயிட்டுருக்கு உமன்ஸ் மேட்ச். காரணம் என்னென்னா ஜஸ்ட்டு கேப்டன் மாற்றிடுறாங்க ஆப்போசிட்டில். அப்படி இல்லாட்டி கிளாஸ் ஆகுது, இல்லை ஒரு லக்கில் ஒரு 10 கேட்ச் ட்ராப் ஆகுது ஒருத்தவங்க கேப்டனாக போடுறப்ப. இது பல மாற்றங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு. பட் லாஸும் ஆகலை, பெரிய அளவில் வின் ஆகலை, மீடியமான வின்னுன்ற மாதிரி போயிட்டுருக்கு WPL. இன்னும் 2 மேட்ச் தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐபிஎல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணி போய்க்கலாம். அதில் தான் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இதுதான் கரெக்டான அட்ரஸ். இதேமாதிரி நிறையா ஃபேக் சேனல்ஸ் நீங்கள் செட் பண்ணுறப்போ டெலகிராமில் வரும். அதேமாதிரி டெலகிராமில் இந்த சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அந்த சேனலில் ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி கீழே ஒரு ஆட் மாதிரி வரும். நம்ம போஸ்ட் போட்டால் அதை வந்து யாரும் கிளிக் பண்ணாதீங்க. அது டெலகிராமாக கொடுக்குறது தான், நம்ம கொடுக்குறது இல்லை. உள்ளே வந்தாலே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிஸ்டண்ட்டாக வின்னிங்ஸ் கொடுத்துருப்பேன். அதேமாதிரி லாஸ்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முக்கியமாக ஃபேர்லோனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வின்னிங் கிடைக்கும். ஓரளவுக்கு சுமாரான டீம் நீங்கள் செட் பண்ணால் கூட நல்ல வின்னிங் கிடைக்கும். அதேமாரி குபேரா ஃபேண்டசி ஆப்பில் வின்னிங்ஸுமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும். இந்த மாதிரி வின்னிங்ஸை நீங்கள் பார்க்கலாம். லிங்க்கும் இருக்கும். ஒரு பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுறது தான் வந்து குபேரா ஃபேண்டசி. அதுக்கான லிங்க்குமே டெலகிராமில் இருக்கும். ஸோ கரெக்டான டெலகிராமை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மறுபடியும் அதை வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபேக்கான சேனல்ஸில் எதுவும் நம்ம நேமில் இருக்கிறதுல ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி யாராவது நம்ம நேமை யூஸ் பண்ணி அமௌண்ட்டு கேட்டால் கொடுக்காதீங்க. ஒன்லி நம்ம ஃப்ரீ டீம்ஸ்